ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகியம்மா இப்போ உனக்கு சத்தியமிட்டு வாக்கு கொடுக்குறேன். இன்று இரவு உன் வீட்டில் உன் குடும்பத்தில் இந்த விஷயம் நிச்சயமாக நடந்தே தீரும். இதை யார் நினச்சாலும் தடுக்க முடியாது. இதற்கு முன்பாக நான் பலமுறை உனக்கு நல்லது செஞ்ச போதெல்லாம் உன்னுடைய கெட்ட எண்ணங்களும் எதிர்மறை யோசனைகளும் எதிர்மறையான சிந்தனைகளும் அதை தடுத்து உனக்கான வாய்ப்பை நீ பெற முடியாமல் பல சதி வேலைகள் செஞ்சது. ஆனால் இப்போதெல்லாம் நீ என்னை முழுசாக நம்ப மறுத்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா உனக்கானதை நான் செஞ்சே தீருவேன்னு உன்னை நோக்கி நான் வந்துட்டேன் என் செல்லமே. இனி உன் மனச்சோர்வை போக்கி சோம்பலை நீக்கி உனக்கான வெற்றியையும் வசந்த வாழ்க்கையையும் உன் கைகளை ஒப்படைக்காம நான் உன்னை விட்டு விலக போகிறதில்ல. இந்த இரவோடு இரவாகவே எல்லா நன்மைகளையும் எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து வாரி வழங்கி உனக்கு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு தரணுன்ற எண்ணத்தோடு தான் உன்னை தேடி வந்தேன். நீ இது நாள் வரையிலும் செய்த நன்மையும் தீமையும் இந்த நாள் இந்த உலகத்தில் இந்த வருடத்தில் மட்டுமல்ல 7 ஜென்மமும் உனக்கு துணையாக வருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. தீங்கு செய்யாம யாருக்கும் நன்மை செய்யாம யோசிக்கிறியோ இல்லையோ, உன் வாழ்க்கையில நீ நல்லதை செய்யணுன்ற சிந்தனைகளை உனக்குள்ள வச்சுக்கோன்னு சொல்றேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். எப்போதுமே உன் சொந்த உழைப்பில் சொந்த காசில் நீ சந்தோஷமாக இருக்கணுமே தவிர அடுத்தவர் உழைப்பிலும் அடுத்தவர் சம்பாத்தியத்திலும் நீ நிரந்தரமாக சொகுசாக சந்தோஷமாக சுகமாக வாழணும்னு நினைக்காத. நீ சம்பாதிச்சது தான் உனக்கு வெற்றியை தரும். சொந்த உழைப்பில் கிடைக்கும் வெற்றி தானே எப்போதும் நிரந்தரமாக நிலைக்கும். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டு கிடைச்சதையும் நீ கைவிட்டுறாத. உனக்கு இந்த வராகியம்மா ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கேன். தாங்க முடியாத மனசங்கடத்தில் இருக்கும் உனக்காகவே சந்தோஷத்தை தருவதற்காக உன்னை தேடி வந்தேன். யார்கிட்டையாவது சொல்லி அழலாம்னு நீ நினைச்சாலும் உன் மனசுல இருக்கிறதையெல்லாம் யார்கிட்டையும் சொல்ல முடியாம நீ தவிப்பதும் திணறுவதும் எனக்கு புரிகிறது என் செல்லமே. நீ வெளியே யார்கிட்டையும் எந்த ரகசியத்தையும் சொல்லலைனாலும் உன் மனசுல என்ன கவலை இருக்கு, எதை நினைச்சு வருத்தப்படுறா, அது என்ன ரகசியம்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கண்ணு முன்னால நிச்சயமாக நான் வாழ வைப்பேன். இந்த வராகியம்மா எல்லா வகையிலும் உனக்கு வெற்றியை தான் தருவேன்னு முழுசா நம்பு. காரணமில்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன். வழிகளை தந்தாலும் வழிகாட்ட விடமாட்டேன் என் செல்லமே. உளிபட்ட கல் எப்படி சிலையாய் சிற்பமாய் மாறுமோ அதே போல வலியும் வேதனையும் கொண்ட உன் மனசு இப்போ வலிமை பெற்று நம்பிக்கையோடு நீ ஜெயிக்க போற. நல்லதும் உன் வாழ்வில் அழகாக சிறப்பாக நடக்க தான் போகுது. உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் நீ கடந்து வந்த நாட்களையும் கஷ்டமான வாழ்க்கையும் ஒருபோதுமே மறக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பறவை ஆகாயத்தின் வானத்தையே எட்டி பிடிச்சாலுமே கூட தாகத்துக்கு தரையை நோக்கி தானே இறங்கணும். அதே போலதான் நீ எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த வாழ்க்கையையும் கடந்து வந்த கஷ்டத்தையும் மறந்திடவே மறக்காதே. என் பிள்ளையான உன் வாழ்க்கையில நிறைய தடைகளையும் தடங்கல்களையும் தாண்டி தான் இந்த இடத்துல வந்து நிற்கிற. நிச்சயமா உன் வாழ்க்கைக்கு மெல்ல மெல்ல புது வழியை நான் பரப்புறேன். நீ சந்திச்ச எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்து என் மேல அன்போடும் பக்தியோடும் இருக்கிற உன்னை நான் உயிராக வாழ வைப்பேன், உயர்வாகவும் வாழ வைப்பேன் என் செல்லமே. என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியமும் செய்கிறான்னு எனக்கு தெரியும். அதனால தான் உனக்கான வழிகாட்டுதலாகவும் உனக்கான இறையாளனாகவும் இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன். நீ உனக்காக மட்டும் என்கிட்ட வேண்டுதல் செய்யலை. நீ யார் யாருக்காகலாம் என்கிட்ட வணங்குனியோ உனக்கும் அவங்களுக்கும் சேர்த்தே எல்லா நன்மைகளையும் நீ கேட்டது போல சிறப்பாக நடத்தி கொடுக்க போகிறேன். நிச்சயமாக உன் நம்பிக்கை ஜெயிக்கும். அந்த நாளையும் நீ பார்க்க போகிறாய் என் செல்லமே. இன்று இரவோட இரவாகவே உன் எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் போக்குவதோடு மட்டுமல்லாமல் உன் குடும்பத்துக்காக நல்ல உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஒற்றுமையையும் பொறுமையையும் பொறுப்பையும் நான் கொடுக்க போகிறேன். உன்னுடைய ஆகச்சிறந்த உறவாக இந்த வராகியம்மாவை நீ ஏற்றுக்கொண்டாய் தானே. உன்னுடைய அன்பை போலவே நானும் உன் மேலே நிறைய அன்பு வச்சுருக்கேன். அதனால தான் நீ வேண்டியது எல்லாத்தையும் மறுபடியும் மறுபடியும் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். என்னுடைய அன்பில் சிதறி கிடக்கும் உன்னை எந்த சூழ்நிலையிலும் தவிக்க விட மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நிறைவானதுன்னு நீ ஒருபோதும் நினச்சிக்காத. உன்னுடைய வீட்டில் நடந்த விசேஷம் நல்லது, நீ நடத்தணும்னு நினச்ச விஷயமும் நல்லது. ஆனால் அதுக்காக
நீ எதை இழந்திருந்தாலும் அதை வேறொரு வடிவத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது தானே. எதுக்கெடுத்தாலும் உன் மனசு கொஞ்சம் குழப்பத்தோடையே இருக்கு. முதல்ல அதை தள்ளி வச்சுட்டு உன் வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. நீ தேடுவதெல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். அது இறை நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, காசு பணம் சொத்து சுகம் வீடு வசதி உயர்வின்னு எதவாறு இருந்தாலும் சரி, நீ எதிர்பார்த்தது எல்லாத்தையுமே நடத்தி கொடுப்பதற்கு இந்த வராகியம்மா நான் இருக்கேன். அதையும் தாண்டி உன்னுடைய செயல்கள் என் வழியாக பயணம் செய்யும். உன்னுடைய இறை பக்தியும் உன்னுடைய நம்பிக்கையும் ஏன் மூலமாக உனக்கு வேண்டியதையெல்லாம் நடத்தி கொடுக்கும். யாராவது உனக்கு மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவமும் குறைச்சி கொடுக்குறாங்கன்னா முற்றிலும் அந்த இடத்தை விட்டு நீங்குவது தானே உனக்கு மரியாதை. எந்த காரியமாக இருந்தாலும் உன்னை மதிக்கிறவங்க கிட்ட போய் நில்லு. உன்னை பாரமாக நினைக்கிறவங்க, உன்னை வேண்டாமல் நினைக்கிறவங்க கிட்ட உன் முகத்தை கூட போய் காட்டாத. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த சில நல்ல மாற்றங்கள் நிகழத்தான் போகிறது. வேறு மாற்றங்கள் என்னென்னலாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறியோ அதையும் நான் பொறுமையாக நடத்திக்கிட்டு தான் இருக்கேன். இதில் உனக்கு கொஞ்சம் சிரமமாக இருப்பதாக தோன்றினாலும் கொஞ்சம் பொறுத்து போனினா சீக்கிரமே எல்லாமே சரியாகிடும். உன்னை அடுத்த கட்டத்திற்கு நிச்சயமாக நான் கூட்டிகிட்டு போவேன். நீயும் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரதான் போகிற. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு பயந்துக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டே மட்டும் இருக்காத. ஏன்னா உனக்கான வாழ்க்கையில் இதுதான் செய்யணும் இப்படி செய்யணும்னு நான் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சுருந்தேன். அதையும் தாண்டி நீ அந்த இடத்துல போய் அங்கே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனால் இப்போது நீ என்னை நாடி வந்து விட்டாய் தானே. நிச்சயமாக உன்னோட பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கிறேன். எது நடந்தால் உனக்கு நல்லதோ, எது நடந்தாலும் நீ சந்தோஷப்படுவியோ அதை உனக்காக நான் நடத்துவேன் என் செல்லவே. இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாம் என்னுடைய முக்கியமான விஷயம் உன்னை நோக்கி வந்து சேரும். அதாவது தைரியமும் தன்னம்பிக்கையும், எதையும் சமாளிக்கவும் சாதுரியமும் புத்தி திறமையும் உன்னை நோக்கி வரப்போகுது. உன் வீட்டில் உன் கூடவே இருந்து இந்த வராகியம்மா உனக்கான எல்லா நல்லதையும் நடத்தி தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கிறதையும் உனக்கு கிடைச்சதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு. அதன் மூலமாக உனக்கு கிடைச்ச வாழ்க்கையே நீ பயன்படுத்தி நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டு. எல்லார்கிட்டையுமே தலைவணங்கி பணிஞ்சு போகணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. எது நடந்தாலும் யார் உன்னை என்ன சொன்னாலும் தரம் தாழ்த்தி சிரம் தாழ்த்தி போகிறதுக்கு பதிலாக பொறுமையாக பவ்யமாக நீ நினைப்பதை நீ செய்ததை நீ நான் சரியான ஆளுங்கிறதை எடுத்து சொல்லக்கூடிய பிள்ளையாக இரு. பணிவும் பொறுமையும் நிதானமும் எப்போதுமே உன் மனசில் இருக்கட்டும். மற்ற எல்லாத்தையுமே இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. இன்னையிலேருந்து நீ எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதற்காக தானே இப்பொழுது இந்த நேரத்தில் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நிச்சயமாக உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் வாழ்க்கையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இரு. நீ போகிற இடங்களிலெல்லாம் உனக்கு தெளிவாக, உனக்கு துணையாக, உனக்கு வழிகாட்டியாக இந்த வராகியம்மா நான் இருந்து யாரும் உன்னை துன்புறுத்தாத அளவுக்கு பார்த்துக்கிறேன். இந்த வராகியம்மாவின் நாமத்தை சொன்ன உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயமாக நடந்தே தீரும். நீ நினச்ச காரியங்கள் அனைத்திலுமே உனக்கு வெற்றியை கொடுப்பேன். அன்பு பிள்ளையே, உன் மகிழ்ச்சியே எனக்கு போதும். நீ எப்போதுமே சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழும்படி மனநிறைவான வாழ்க்கையை தரப்போகிறேன். இன்னைக்கு நீ பேசணும்னு நினைக்கிற கருத்துக்களை ஒரு சிலர் தனக்கு தெரியுன்றது போல பேசி உன்னை தடுத்து நிறுத்த வருவார்கள். ஆனால் அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. உன்னுடைய கருத்துக்களும் உன்னுடைய சிந்தனைகளும் உன்னுடைய செயல்களும் எப்போதும் சிறந்ததாக ஓங்கி உயர்ந்ததாக இருக்கட்டும். காலத்தின் கட்டாயத்தினாலோ என்னவோ நீ எப்படியும் உயரதான் போகிற. உன் வாழ்க்கையில் உன் தலைவிதியை எழுதி அமைச்ச இந்த வராகியம்மா உன் கரங்கள் ஓங்கி நிற்கும்படியும் அற்புதம் செய்யத்தான் போகிறேன். நீ எதெல்லாம் தேடினியோ, எதையெல்லாம் அடையணும்னு ஆசைப்பட்டியோ அது எல்லாமே இப்போது உன்னை தேடி வரப்போகுது. அப்புறம் என்ன, உன் கோரிக்கைகளையெல்லாம் நிறைவேற்றி நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு தருவேன்றதுல எல்லளவும் சந்தேகம் வேண்டாமேன்னு சொல்லவே. எல்லாத்தையுமே சரியான நேரத்தில் சரியானபடி சரியான காரணத்தோட உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன். உன்னை பற்றிய ஒரு நல்ல பாராட்டும் சரி விமர்சனமும் சரி எல்லாமே உன்னை உற்சாகப்படுத்தும்ன்றது எனக்கு தெரியும். உனக்கு உற்சாக உதவிதத்தை அதிகப்படுத்துவதற்காகவும் உற்சாகமாக நீ வாழ்கிறதுக்கான உதவிகளை செய்கிறதுக்காகவும் தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை பற்றிய மற்றவர்களின் விமர்சனத்தை நீ காதுகளில் வாங்கிக்க வேணாம்.
எதுவாக இருந்தாலும் அது தரமாக சரியாக இருக்கும் பட்சத்தில் மட்டும் அவங்க சொன்னது சரியான ஒரு முறை பரிசீலனை செஞ்சு பாரு. இப்படி உன்னுடைய வெற்றியின் தரத்தை உயர்த்தக்கூடிய சக்திகளை உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிறேன். அடுத்தவங்க பாராட்டினா நீ எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவியோ அதே போல் இந்த உலகத்தில் உன்னை பாராட்டவும் இந்த வராகி அம்மா நான் தயாராகவே இருக்கேன். நீ எப்போதும் அடுத்தவங்களை குறை சொல்லாத. ஏன் செஞ்சீங்க, எதுக்கு செஞ்சீங்க, எப்படி செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்காத. எல்லா விமர்சனங்களும் நிச்சயமாக உன்னை உயர்த்தும். எல்லா விமர்சனங்களையும் கேட்டு சமாளித்து தாண்டி போகக்கூடிய அளவுக்கு உனக்கான வெற்றியை நான் தந்தே தீர்வேன். எல்லாமே என் ஆசீர்வாதத்தோட இனி நல்லதாக மட்டுமே நடக்கும்.